பொதுவாக ஜாதக அமைப்பில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாவர் சுபர்கள் உண்டு. ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து அந்த கிரகம் தான் பெற்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து அவர் பாவராக செயல்படுவாரா அல்லது சுபராக செயல்படுவாரா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுபதன்மை பெற்ற கிரகங்கள் சுபபலனையும், பாவம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அசுப பலனையும் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். அவரவர் திசா புத்தி காலத்தில் இது செயல்படும். முதலில் காலப்புருஷ தத்துவத்தின் மேச லக்னத்தை பற்றி பார்ப்போம். மேச லக்னத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் 3-5க்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார். சந்திர பகவான் 4க்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளார். செவ்வாய் பகவான் 1-8க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாதி சுபத்தன்மையும் பாதி அசுபத்தன்மையும் பெறுகிறார். புதன் பகவான் 3-6க்கு அதிபதியாக வருவதால் இவர் கொடிய பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளார். அதாவது மேச லக்னத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய கிரகமாக அமைவது 3-6க்கு அதிபதியான புதன் பகவான். குரு பகவானை பொறுத்தவரை 9-12க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாதி சுபத்தன்மையும் பாதி பாவத்தன்மையும் பெறுகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை 2-7க்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவத்தன்மையை பெறுகிறார். சனி பகவான் 10-11க்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவத்தன்மையை பெறுகிறார். சுபத்தன்மையை பெறக்கூடிய கிரகம் சூரியனாகவும் பாவத்தன்மையை பெறக்கூடிய கிரகம் புதனாகவும் இந்த மேச லக்னத்திற்கு அமைப்பை ஏற்படுத்துவார். ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் 4க்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார். சந்திர பகவான் 3க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவத்தன்மையை பெறுகிறார். செவ்வாய் பகவான் 7-12க்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலனை தரக்கூடிய அமைப்பில் உள்ளார். புதன் பகவான் 2-5க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாதி சுபத்தன்மையை பெறுகிறார். இந்த புதன் பகவானை பொறுத்தவரை தான் சேர்ந்த கிரகத்தின் அமைப்பை பொறுத்து இவர் பாவ பலனையோ அல்லது சுப பலனையோ தருவார். குரு பகவான் 8-11க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவத்தன்மையை பெறுகிறார். சுக்கிரன் 1-6க்கு அதிபதியாக வருவதால் இவரும் பாவத்தன்மையை பெறுகிறார். சனி பகவான் 9-10க்கு அதிபதியாக வருவதால் இவர் சுபத்தன்மையை பெறுகிறார். மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் 3க்கு அதிபதியாக வருவதால் இவர் பாவத்தன்மையை பெறுகிறார். சந்திர பகவான் 2க்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலன்களை பெறுகிறார். செவ்வாய் பகவான் 6-11க்கு அதிபதியாக வருவதால் இவர் மிகப்பெரிய கொடிய பாவியாக செயல்படுகிறார். அதாவது புதன் பகவானுக்கு செவ்வாய் பகவான் மிகப்பெரிய பாவியாக செயல்படுகிறார். புதன் பகவானை பொறுத்தவரை 1-4க்கு அதிபதியாக வருவதால் இவர் மத்திய பலனை தருவார். குரு பகவான் 7-10க்கு அதிபதியாக வருவதால் இவர் கொடிய பாவியாக செயல்படுகிறார். கேந்திராதிபதி தேசியம் பெற்ற இந்த குரு பகவான் மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடிய அமைப்பில் மிதுன லக்னத்திற்கு உள்ளார். இவர் 8ல் மறைவது விசேஷ பலன்களை தருவார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை 5-12க்கு அதிபதியாக வருவதால் சுபத்தன்மையை பெறுகிறார். சனியை பொறுத்தவரை 8-9க்கு அதிபதியாக வருவதால் மத்திய பலன்களை பெறுகிறார். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை கொடிய பாவியாக செயல்படிய குரு பகவான் நல்ல நிலைமையில் இல்லாதிருப்பதை சிறந்த